பெரியவா துடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளோட சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு இந்த பதிவில் பண கஷ்டத்தால் வரக்கூடிய மன கஷ்டம், இதுலேருந்து எப்படி நம்ம எளிமையாக வெளியில் வர்றது அப்படிங்கிறத நம்ம மகா பெரியவா 7 நாட்களில் குறையறதுக்குரிய வழியை சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். பெரியவா காஞ்சி மடத்தில் இருக்கிறாங்க. காஞ்சி மடத்தில் இருந்தாங்கனாலே எல்லாருக்கும் தெரியும், கூட்டம் ரொம்ப வழியும். இவருடைய தீவிர பக்தர் ஒருத்தர் வராரு, பெரியவாவை பார்க்குறாரு, ஒரு மூலையில் உட்காந்துருக்காரு, ஏஞ்சி போயிடுறாரு. அடுத்த நாளும் வராரு, பெரியவாவை பார்க்குறாரு, எதுவுமே வாயை திறந்து பேசலை, அவர் பாட்டுன்னு போயிடுறாரு. அதே போல் 3வது நாளும் வரார். பெரியவாவும் 2 நாள் எதுவுமே கேட்கல அவரை. 3வது நாள் எல்லாரையும் பார்க்குறாரு, பார்த்துட்டு இவரையும் பார்க்குறாரு. பார்த்த உடனே, என்ன நீ 3 நாளாக வர்ற, எதையுமே கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை, அப்படியே மூலையில் உட்காந்து ஏஞ்சி போறிய, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கேட்குறார். கேட்ட நிமிஷம்தான் தாமதம். கண்ணில் பொல 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 பொலன்னு தண்ணி கொட்டுது. உடனே பெரியவா கிட்ட சொல்கிறார், பெரியவா என்னுடைய கடன் பிரச்சனை எனக்கு கழுத்தை பிடிக்குது. கடன் வாங்கிட்டேன், அதை அடைக்கிறதுக்கு வட்டிக்கு கடன் வாங்கி இப்போ நான் வட்டி மட்டும் கொடுக்குறேன். அதை கொடுக்கவும் என்னால் முடியாமல் இன்னொரு இடத்துல வாங்கி கொடுக்குறேன். என்னால் அடைக்க முடியல பெரியவா, சாப்பிட முடியல, தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. எனக்கு இந்த கடன் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறார். சரி சரி விடு, சரி பண்ணிடலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா என்ன கேட்குறாங்கன்னா, அடுத்து உங்கள் ஆற்றுல கேணி இருக்குன்னோ? இருக்குது பெரியவா. தண்ணி நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும் பெரியவா, அமுதம் மாதிரி இருக்கும் பெரியவா தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணியை எல்லாருக்கும் தானமாக கொடு, ஒரு 7 நாள் தொடர்ந்து கொடு. எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போ. யாரெல்லாம் தவிச்சு வெளியில் எங்கேயா வாங்குறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நீ தண்ணியை கொடு. நீ தண்ணியை கொடுக்க கொடுக்க உன்னுடைய கடன் அப்படிங்கிறது குறையவே ஆரம்பிக்கும். அடுத்து நீ மோர் கொடு. உன்னுடைய நிலைமை கொஞ்சம் சீரானதுக்கப்புறம் நீ மோர் கொடுக்க ஆரம்பி. உன்னுடைய கடன் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். நீ அடுத்தவர்களுக்கு தண்ணீர் தானம் கொடு, மோர் தானம் கொடு. உன்னுடைய பண கஷ்டமும் தீரும், உன்னுடைய மன கஷ்டமும் தீரும், உன்னுடைய கர்மா சுத்தமாக குறைஞ்சி போயிடும். இதுதான் மகா பெரியவா அந்த பக்தருக்கு சொன்ன எளிய வழிபாடு. ரொம்ப எளிமையானது. நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மன கஷ்டம், பண கஷ்டம் எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய ஆசைன்னு கூட வச்சுக்கலாம். அதால் தான் நம்ம ஏதோ பணத்தை வாங்கிடுறோம், கஷ்டப்படுறோம், அதிலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறோம். அதனால் மன உளைச்சல் வருது, அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது, நோய்கள் வருது. இது எல்லாத்தையும் தீர்க்கறதுக்கு தண்ணீர் தானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க பெரியவா, மோர் தானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து கொடுத்து பாருங்கள், தன்னால் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்கள் தினமுமே நீங்களே கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்பிக்கையோடு செய்து பலனடைங்கள். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும்.